ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் உங்கள் ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? எக்ஸாம் கிட்ட வருது, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரூம் கிளீனிங் vlog தான் கைஸ். உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், இதுதான் என்னோடய ரூம். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ரூம்குள்ளே பேட் வைப்ரேஷன் இருக்குது, சரியில்லை, என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா கிட்டே கெஞ்சி கேட்டு அவனுடைய ரூமை நான் வந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது பேட் வைப்ரேஷன் ரூம்லலாம் இல்லை, என் மண்டைக்குள்ளே இருக்குன்னு. ஸோ உடனே அது புரிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு பேக் டு மை ரூம்க்கே வந்துட்டேன். இந்த நேரத்தில் எக்ஸாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையாமா நீங்கள் கேட்கலாம். பட் எனக்கு எக்ஸாம் இல்லை, பிகாஸ் நான் வந்து இந்த வாட்டி நீட் அப்ளை பண்ணல. நான் நெக்ஸ்ட் இயர் தான் நெக்ஸ்ட் இயர் தான் அப்ளை பண்ண போகிறேன், எழுத போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து ஐஎம் ஃப்ரீ அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கும் நிறையா ஒர்க் இருக்குது, ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அது மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. அண்ட் மேரேஜ் இருக்குது அண்ணாவுக்கு, ஸோ அந்த வேலையெல்லாம் இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாட்டி அட்டம் பண்ண போகிறோம். மீன்ஸ் அதுவும் ஃபுல் ட்ராப்பாக இருக்காது. மோஸ்ட்டாக 99% ஃபுல் ட்ராப் இருக்க வாய்ப்பில்லை, ஏதோ ஒரு 1% வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி ஏதாச்சும் போய் ட்ரை பண்ணி நான் வந்து படிக்கலான்னு இருக்கேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இத்தனை ட்ராப் எடுத்து நீங்கள் படிக்கணுமா அப்படின்ற மாதிரியும் இருப்பாங்க. இல்லைனா சில பேர் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரீம்க்காக அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கேஸும் இருக்காங்க. எனக்கு என்னென்னா வாழ்க்கையில் வாழ போகிறது ஒரு லைஃப். ஸோ வை நாட்? இப்போ நான் இதை வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ஜென்மம் இருக்குது, இந்த வாழ்க்கை இருக்குது. ஸோ வை நாட் எனக்காக நான் வாழக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ளே இருக்குது. எனக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இல்லைனா இதை நான் க்ராக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 5 years படிக்கணும். படிக்கிறது பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு 5 yearsக்கு வந்து என்னுடைய என்ன சொல்கிறது, ஒரு ஏர்னிங்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு தாட் தான் எங்கள் ஃபேமிலியில். ஸோ அதுக்கு தான் அவங்க பயப்படுறாங்களே தவிர்த்து அவங்க என் ட்ரீம்க்கு ஒரு தடைன்னு இல்லை. பட் லெட்ஸ் சி எப்படி போக போகுதுன்னு தெரியல. பட் என்ன இருந்தாலும் என்னால் வந்து என் ட்ரீமை விட்டு கொடுக்கவே முடியல. ரொம்ப நாள் அழுது புரண்டு உருண்டு அப்படின்ட்டு தான் அவங்க சரி ஓகே நெக்ஸ்ட் இயர் ஆச்சு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு நோட் என்ன சொல்கிறது, ஒரு பெர்மிஷனாச்சும் வாங்கியிருக்கேன். ரொம்ப அழுதேன் உட்காந்து. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்கன்றதுனால நான் தனியாக வீட்டில் இருந்ததுனால நான் தான் சப்பாத்திலாம் சுட்டேன். அம்மா ஆல்ரெடி காலையில் மாவில் பிசைஞ்சு அண்ட் தொட்டுக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் ரிசீவ் பண்ணேன். ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பார்சல் தான். ஒரு கிளாக், டேபிள் கிளாக் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். பட் இது நல்லா ஆஃபரில் இருந்துச்சுன்றதுனால வாங்கிட்டேன். குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. நம்ம யூடியூப் ஃபேமிலி ரொம்ப குட்டினாலும் எனக்கு கிடைச்ச பர்சன்ஸ்லாம் ரொம்பவே டைமண்ட் தான் சொல்லலாம். பிகாஸ் நான் என்ன டவுனாக ஃபீல் பண்ணாலும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து என்னை எப்பயுமே பூஸ்ட் தான் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் ஐ எம் ரியலி சாரி, இந்த வாட்டி என்னால் அட்டம் பண்ண முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு ஃபயரோடு வரேன். அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தாலும், நான் டவுனாக ஃபீல் பண்ணாலும் இல்லை மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணாலும் நான் இந்த நோட்டில் மட்டும் தான் எப்பயுமே ரைட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ எனக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஐ எம் ரியலி ஃபெல்ட் ஹாப்பி அபவுட் தட். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ட்ரீமை விட்டு கொடுக்காதீங்க, அச்சீவ் பண்ணுங்கள். எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. அண்ட் உங்களுக்கு ரெஸ்ட் டைமும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு மண்டைக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.